السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடங்கிய 20வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரா ஹஜ் அல் குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே 25, 26 ஆகிய வசனங்களின் விளக்கங்களை பார்த்தோம். 26வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடக்கூடிய சில கட்டளைகளை நாங்கள் பார்த்தோம். அதன் முதலாவது கட்டளை என்னவென்றால், அவர்கள் காபாவை கட்டியதன் பின்னால் அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு எதனையும் இணை வைக்கக்கூடாது. வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன வல் காயிமீன வல் ருக்காஇ ஸுஜூத், தவாஃப் செய்பவர்களுக்கும் தொழக்கூடியவர்களுக்கும் எனது இல்லத்தை நீர் தூய்மைப்படுத்தி கொடுப்பீராக என்பதுதான் அந்த இரண்டு கட்டளைகள். இந்த வசனத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மூன்றாவது இன்னும் ஒரு விடயத்தை அவர்களுக்கு சொல்கிறார். அதுதான் وَأَذِّن فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. இதனுடைய கருத்து என்ன? மேலும் நீங்கள் மனிதர்களுக்கு ஹஜ் செய்யுமாறு அழைப்பு விடுங்கள். அஸ்ஸின் என்று சொன்னால் அழையுங்கள், அறிவித்து விடுங்கள். அப்படி நீங்கள் அழைத்தால் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر, அவர்கள் உம்மிடத்திலே கால்நடையாகவும் வாகனங்களிலும் வருவார்கள். அந்த வாகனங்கள் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق, அது மிக தூர பிரதேசங்களிலிருந்தெல்லாம் அந்த வாகனங்கள் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன? அல்லாஹ் தஆலா முதலாவதாக ஹஜ்ஜு மனிதர்களுக்கு கடமை என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்கிறான். அஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் என்றால் ஹஜ்ஜை கொண்டு நீங்கள் அறிவிப்பு விடுங்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜு அவர்களுக்கு கடமை, நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுங்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. அவ்வாறு நீங்கள் அழைத்தால் அவர்கள் உம்மிடத்திலே கால்நடையாகவும் வருவார்கள். உமது அழைப்புக்கு பதிலளித்து அவர்கள் கால்நடையாகவும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிப்பதற்காக, ஹஜ் செய்வதற்காக அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா வாகனங்களிலும் வருவார்கள். அந்த வாகனங்களில் வருவார்கள் என்று சொல்வதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? வஅலா குல்லி ضامرٍ என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு நலிந்த ஒட்டகங்களின் மீதும் அவர்கள் ஏறி வருவார்கள் என்று சொல்கிறார். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், நீண்ட பயணத்தின் காரணமாக, சிரமத்தின் காரணமாக, களைப்பின் காரணமாக வரக்கூடிய அந்த ஒட்டகங்கள் மெலிந்து போயிருக்கும். அதனால் தான் அப்படி அல்லாஹ் தஆலா வாகனத்தில் வருவதை பற்றி சொல்லும் பொழுது மெலிந்த ஒட்டகங்கள் மீது அவர்கள் வருவார்கள் என்று சொல்கிறார் என்பதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக தூரமான பல பிரதேசங்களிலிருந்து அவர்கள் வருவார்கள் என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த வசனத்திலே இருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இங்கு கால்நடையாக வருவதை பற்றி குறிப்பிடுகிறார். முதலாவதாக கால்நடையாக வரக்கூடியவர்களைத்தான் முதலாவதாக அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கான காரணம் என்ன என்று அறிஞர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், கால்நடையாக ஹஜ் செய்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் வாகனத்தில் ஹஜ் செய்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே தான் ஹஜ் செய்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு கால்நடையாக ஹஜ் செய்வதுதான் சிறந்தது, அல்லாஹ் தஆலா முதலாவதாக அதனைத்தான் குறிப்பிடுகிறான் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு
ஒட்டகத்திலே ஹஜ் செய்வதற்கான காரணம் மக்களுக்கு அவர்களுடைய செயல்கள் புரிய வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஒரு உயரமான இடத்திலே இருந்து வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். இல்லாவிட்டால் அதுதான் சிறந்தது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப இங்கு நடந்து செய்வதா வாகனத்தில் செய்வதா என்று சொல்வது எதை குறிக்கின்றது என்றால், இந்த கருத்து வேற்றுமை மக்காவுக்கு வந்ததன் பின்னால் அங்குள்ள அந்த கிரியைகளை, ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்வதை பற்றித்தான் அறிஞர்கள் பேசுகிறார்கள். அறிஞர்கள் பேசுவது அங்கு இருப்பதைத்தான். அப்படி இல்லாமல் தமது நாடுகளிலே இருந்து நடந்து வர வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பேசவில்லை. அது சாத்தியமற்ற ஒரு விடயம், மிகவும் சிரமமான ஒரு விடயம். சிலரால் மாத்திரம்தான் அது சாத்தியப்படும். அது அவசியம் இல்லாத ஒரு சிரமம், தேவையற்ற ஒரு சிரமம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சிரமத்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அப்படி என்றால் சிரமத்தை நாங்கள் தேடி சென்று அமல் செய்வது என்பது இஸ்லாம் வரவேற்ற ஒரு விடயம் அல்ல. அதனை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஒரு மனிதன் நான் அமரமாட்டேன், வெயிலே தான் நிற்பேன் என்று முடிவெடுத்து பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தடை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு மனிதன் தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அமல்களை செய்யும் பொழுது எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அதனை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிரமத்துக்கு எங்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த சிரமத்துக்கு நன்மை இருக்கிறது. நாங்களாக சிரமத்தை தேடி அதிலே கூடுதலான நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சென்றால் அதற்கு நன்மை கிடையாது. அதற்கு நன்மை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கு உதாரணமாக ஹஜ்ஜுடைய நேரங்களிலே எங்களுக்கு சரணரிசல் இல்லாத ஒரு நேரத்திலே ஒரு அமலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் வேண்டுமென்று சரணரிசல் உள்ள நேரத்திலே சென்று அமல் செய்தால் எங்களுக்கு கூட நன்மை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு நேரத்திலே செல்கிறோம், சரணரிசல் குறைவாக இருக்கும் என்று ஒரு நேரத்தை தெரிவு செய்து நாங்கள் செல்கிறோம், அல்லது அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் செல்கிறோம். சென்று பார்த்தால் மிகப்பெரிய சனமாக இருக்கிறது, மக்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள், அமல் செய்வதற்கு மிக சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிரமத்துக்கு அல்லாஹ் தஆலா கூலியை தருவார். அதே போல நாங்கள் இப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், அங்கு சில நேரங்களில் சிலர் வாகனத்திலே செல்வார்கள், சிலர் நடந்து செல்வார்கள். ஒரே மினாவுக்கு செல்லக்கூடிய இடத்தில் மினாவில் இருந்து மக்காவுக்கு வரும் பொழுது, இந்த நேரங்களில் எல்லாம் அரஃபாவுக்கு செல்லும் பொழுது, முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் பொழுது சிலர் நடந்து செல்வார்கள், சிலர் கால்நடையாக செல்வார்கள். அப்ப இதிலே நாங்கள் எதனை தெரிவு செய்ய வேண்டும்? நடந்து செல்ல வேண்டுமா, வாகனத்தில் செல்ல வேண்டுமா என்று கேட்டால் அவரவருடைய வசதிக்கேற்ப வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எது இலகுவாக இருக்குமோ, எது எங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு தடை இல்லாமல் இருக்குமோ அந்த முறையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அது வாகனமாக இருக்கலாம் அல்லது நடந்து போவதாக இருக்கலாம். ஏனென்றால் சில வேளை நாங்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய நேரத்திலே நடந்து சென்றால் 1 மணி நேரத்தில் செல்ல முடியுமான பயணம் வாகனத்தில் 5-6 மணி நேரங்கள் எடுத்துவிடும். இந்த நேரத்தில் யாருக்கு நடந்து சென்று அவசரமாக அந்த அமலை செய்ய முடியுமோ அவர் செய்வதுதான் அவருக்கு சிறந்தது. ஆனால் இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்கள் இவ்வாறு நாங்கள் அவசரமாக செய்ய வேண்டும் என்று நடந்து போனால் அவர்களுக்கு 2-3 நாட்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படியானவர்கள் அவர்கள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாகனத்திலேயே செல்வதுதான் அவர்களுக்கு ஆரோக்கியமானது. எனவே ஒவ்வொருவருடைய நிலைக்கேற்ப இந்த சட்டங்கள் மாறுபடும். நாங்கள் முக்கியமாக எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எது எங்களுடைய அமல்களுக்கு தடை இல்லாமல் அமல்களை சிறந்த முறையிலே செய்வதற்கு எங்களுக்கு உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு மன திருப்தியோடு அமல் செய்வதற்கு எது எங்களுக்கு வசதியோ அந்த முறையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். வெறுமனே எது கஷ்டம், எது லேசு இலகு என்பதை பார்த்து நாங்கள் முடிவெடுக்க கூடாது என்பதைத்தான் இது எங்களுக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே என்ன சொல்கிறான்? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். இவ்வாறு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அதனால் அவர்களுக்கு என்ன பயன் ஏற்படும்? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கான பயனை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக அவர்கள் வருவார்கள், பெற்றுக் கொள்வதற்காக. மேலும் அவர்களுக்கு பயன்கள் உண்டு.
வயது குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மாலுமாத், குறிப்பிட்ட சில நாட்களிலே, அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் திக்ர் செய்வதற்காக வருகிறார்கள். எதற்காக எதற்காக திக்ர் செய்கிறார்கள்? அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அளித்த அந்த கால்நடைகளுக்காக அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். ஃபகுலு மின்ஹா, நீங்களும் அவற்றிலே இருந்து உண்ணுங்கள். வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் அதனை உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே முதலாவது வசனத்திலே, அதாவது வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜ, மக்களுக்கு ஹஜ் செய்யுமாறு வருமாறு அழைப்பு விடுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் இவ்வாறு சொல்வதற்கான காரணம், ஹஜ் செய்யுமாறு அழைப்பு விடுத்ததன் பின்னால் அந்த சட்டத்தை இடுவதற்கான, அந்த கட்டளையை இடுவதற்கான நோக்கம் என்ன என்பதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹாஜிமார்கள் அவர்கள் பல நலவுகளை அடைந்து கொள்ள வேண்டும். 3 விதமான நலவுகளை நாங்கள் சொல்லலாம். ஒன்று மார்க்க ரீதியான நலன்கள், உலக ரீதியான நலன்கள், மறுமைக்கு தேவையான நலன்கள். இந்த 3 விதமான நலன்களும் இதிலே உள்ளடங்கக்கூடியவையாக இருக்கின்றன. மார்க்க ரீதியான நலன் எங்களுக்கு தெரிந்த விடயம். பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் ஈடுபட முடியும். வேறு எங்கும் செய்ய முடியாத வணக்க வழிபாடுகளை அங்குதான் நாங்கள் செய்கிறோம். அடுத்ததாக உலக ரீதியான லாபங்கள், அது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். சூரா பக்ராவின் 198, 199 வசனங்களிலே, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் சம்பாதிப்பது, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்களுக்கு குற்றமல்ல என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்கின்றான் ஹஜ்ஜுடைய காலத்திலே. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யார் இந்த வீட்டை ஹஜ் செய்து எந்த விதமான இச்சையான செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லையோ, தவறுகளிலே ஈடுபடவில்லையோ, அவர்கள் அன்று பிறந்த பாலர்களை போல திரும்பி வருகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது என்று புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரைக்கும் உள்ள இடத்துக்கு, 2 உம்ராக்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இடம்பெறக்கூடிய பாவங்களுக்கு அந்த உம்ரா பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகள் பயன்கள், இவைகள் உலக மறுமை, அதே போல மார்க்க ரீதியான பலன்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர்களை ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார். அடுத்ததாக அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக என்று சொன்னால், அஷ்ருல் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே அல்லாஹ்வுடைய பெயர்களை இந்த ஹாஜிகள் சொல்ல வேண்டும். இதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளுக்காக வேண்டி, கால்நடைகள் என்றால் ஒட்டகம், மாடு, ஆடு போன்றவைகளுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, திக்ர் செய்வதற்காக, நன்றி செலுத்தி திக்ர் செய்வதற்காக என்பதாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுத்த பலியிட்ட அந்த கால்நடைகளிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், நீங்களும் உண்ணுங்கள். யார் மிகவும் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் அதனை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இது உதுஹையாவை சொல்கிறது, இது உதுஹையாவை குறிப்பிடுகிறது. துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே உதுஹையா கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு வழக்கம். எனவே அந்த வழக்கத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், அது போல உதுஹையா, அதே போன்று ஏனைய ஹதி, தமத்து செய்தவர்கள், கிரான் செய்தவர்கள் ஹதி கொடுப்பது, நன்றி செலுத்துவதற்காக, இவைகள் அனைத்தும் அதிலே அடங்கும். இந்த அறுக்கப்படக்கூடிய இந்த பிராணிகள், குர்பானிகளை பொறுத்தவரையில் வாஜிபான குர்பானி, வாஜிபல்லாத அந்த உதுஹியாவுடைய குர்பானி, இந்த இரண்டும் அதிலே அடங்கும். அவற்றிலிருந்து எங்களுக்கு உண்ணலாம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இந்த வசனத்தினுடைய மேலதிகமான தெளிவுகளையும் அடுத்த வசனங்களையும் நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.